சற்றுமுன் வெளியான தகவல். இபிஎஸ் ஓவியம் ரூபாய் 7,500 அதிகரிக்கிறதா? மக்களவையில் கிடைத்த முக்கிய அப்டேட். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மக்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க. இபிஎஸ்ஓ மூலம் அளிக்கப்படும் இபிஎஸ் ஓவியத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக உள்ளது. இதில் இபிஎஸ் ஓவியம் உயர்த்தப்படுமா? இதில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? இவற்றை பற்றி இந்த பதிவில் காண்போம். நீங்க முழுமையா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மாதம் இபிஎஸ் கணக்கில் குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யும் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வந்துள்ளது. இபிஎஸ் ஓவியம் குறித்த ஒரு முக்கிய அப்டேட் கிடைத்துள்ளது. அதாவது தனியார் துறை ஊழியர்கள் மாதம் தங்கள் ஊதியத்தின் 12% இபிஎஸ் கணக்கில் டெபாசிட் செய்கிறார்கள். அதே அளவு தொகையை நிறுவனமும் டெபாசிட் செய்கிறது. ஊழியர்களின் பங்களிப்பு முழுவதும் இபிஎஃப் கணக்கிற்கு செல்கிறது. பணியாளர் ஓய்வூதிய திட்டம் 1905 கீழ் நிறுவனத்தின் பங்கில் ஒரு பங்கு இபிஎஸ் கணக்கிற்கு 8.33% இபிஎஸ் கணக்கிற்கும் செல்கிறது. இதனால் இந்த இபிஎஸ் என்பது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு பணி ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியம் வழங்கும் ஊழியர் ஓய்வூதிய அமைப்பாகும். இந்த இபிஎஸ் மூலம் அளிக்கப்படும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் பொறுத்தவரை நீண்ட காலமாக மாற்றப்படாமல் ரூபாய் 1000 உள்ளது. இதை மாற்ற வேண்டும் என கோரிக்கைகள் தொடர்ந்து விடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் மத்திய அரசு ஊதியத்தில் 1.16% அதாவது மாதத்திற்கு ரூபாய் 15,000 வரை வழங்கப்படுகிறது. இதனால் இது குறித்து நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு பதிலளித்துள்ளது. அதாவது மத்திய அரசின் பட்ஜெட் ஆதரவு மூலம் வழங்கும் 1.16% பங்களிப்புக்கு மேல் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப் கீழ் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அரசாங்கம் குறைஞ்சபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் 1000 வழங்குகிறது என்று நிதி அமைச்சகம் ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த இபிஎஸ் 1995 நிதியில் உள்ள ஆக்சு வீரியல் பற்றாக்குறை காரணமாக குறைஞ்சபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 இருந்து ரூபாய் 7,500 உயர்த்த அரசாங்கம் திட்டமிடவில்லை என கூறப்பட்டுள்ளது. ஆகையால் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணையமைச்சர் சோபா 1905 இபிஎஸ் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு, வரையறுக்கப்பட்ட நன்மை சமூக பாதுகாப்பு திட்டமாகும். இதில் ஊழியர் ஓய்வூதிய நிதியின் மூலதனம் ஊதியத்தில் 8.33% பங்களிப்பு அளவிலான நிறுவனத்தின் பங்கு மற்றும் ஊதியத்தில் 1.16% பட்ஜெட் ஆதரவு மூலம் மத்திய அரசின் பங்களிப்பு அதாவது மாதத்திற்கு ரூபாய் 15,000 வரை ஆகியவற்றால் ஆனது. இதனால் இந்த திட்டத்திற்கு கீழ் உள்ள அனைத்து சலுகைகளும் அப்படி சேகரிக்கப்பட்ட நிதியிலிருந்து செலுத்தப்படுகிறது. ஆகையால் இந்த 1995 ஆண்டு இபிஎஸ் பத்தி 32 கீழ் கட்டாயம் படுத்தப்பட்ட நிதி ஆண்டுதோறும் மதிப்பிடப்படுகிறது. மேலும் 31/3/2019 அன்று நிதியின் மதிப்பீட்டின்படி இதற்கு ஒரு ஆட்சி பீரியல்
பற்றாக்குறை உள்ளது என்று கூறினார். இதனால் 1995ஆம் ஆண்டு இபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்களுக்கு அரசாங்கம் மாதத்திற்கு ரூபாய் 1000 குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை வழங்கித்தது. இது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்புக்கு, அதாவது இபிஎஃப்ஓ, ஆண்டுதோறும் இபிஎஸ்க்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 1.16% பட்ஜெட் ஆதரவுக்கு கூடுதலாகும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதனால் பங்களிப்புகளில் அதிகரிப்பு அல்லது பட்ஜெட் ஒதுக்கீடுகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லாவிட்டால் அரசாங்கம் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை அதிகரிக்க வாய்ப்பில்லை என்பது தெளிவாகிறது. எனவே ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி என்பது ஊழியர்களுக்கு ஓய்வூதிய சேமிப்பை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஓய்வூதிய சேமிப்பு திட்டமாகும். இது வட்டியுடன் மொத்தமாக வழங்கப்படுகிறது. ஆகையால் மறுபுறம் பொறுத்தவரை இபிஎஸ் என்பது ஓய்வுக்கு பிறகு ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியத்தை வழங்கும் ஓய்வூதிய திட்டமாகும். இதனால் இந்த இபிஎஸ் உறுப்பினர்களின் பங்களிப்பு விவரமும் அவற்றின் பலன்களும் 8.33% நிறுவனம் இபிஎஸ் ஓய்வுக்கு பிறகு மாத ஓய்வூதியம் வழங்கப்படும் மற்றும் 3.67% நிறுவனம் இபிஎஃப், இது ஓய்வூதிய சேமிப்பு வட்டியுடன் மொத்த தொகை கிடைக்கும் மற்றும் 12% பணியாளர் இத இபிஎஃப் ஓய்வூதிய சேமிப்பு வட்டியுடன் மொத்த தொகை, அதாவது இபிஎஃப் சேர்த்து வட்டியை பெறுகிறது. இதனால் ஓய்வு பெறும்போது மொத்த தொகை கிடைக்கிறது. இந்த இபிஎஸ் தொகை ஓய்வுக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய தொகையாக கிடைக்கிறது. இந்த இபிஎஸ் தகுதி அளவுகோல்களுக்கு உட்பட்டது. மேலும் கொடுப்பனவுகள் ஓய்வூதிய சேவை மற்றும் ஓய்வூதிய சம்பளத்தை பொறுத்தது. இதனால் பொறுப்பு துறப்பு இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களை பெற அதிகாரப்பூர்வ தளங்களை காண அறிவுறுத்தப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதே போல உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம். அதே போல் கீழே நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ட்ராக் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டையும் டேக் பண்ணிட்டோம். அதை நீங்கள் வாங்கிக்கலாம்.